அன்பு நெஞ்சங்களே அனைவரையும் இது திரும்ப நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன். இன்றைக்கி வரலட்சுமி நோன்பு, ஆடி மாதம் 4வது வெள்ளிக்கிழமை. வரலட்சுமி நோன்பு என்ன அப்படின்னா, சாமானியர்கள் கொண்டாடலாமா இந்த வரலட்சுமி நோன்பு அப்படின்னு கேட்டால், சகோதரிகளே எல்லாருமே கொண்டாடலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு பெண்கள் குறிப்பாக கடைப்பிடிக்கிற ஒரு நோன்பு, தன்னுடைய கணவன் நல்லா இருக்கணுன்றதுக்காகவும் குடும்பம் சுபீட்சமாக நல்லபடியாக இருக்கணுன்றதுக்காக கொண்டாட ஒரு நோன்பு. பார்வதி சிவபெருமான் கிட்ட கேட்கும் பொழுது, எந்த நோன்பு இருந்தால் எல்லா பெண்களும் சுபீட்சமாக குடும்பத்தை நல்லபடியாக இருக்கலாம், கணவனோட தாலி பாக்கியத்தோடு நல்லபடியாக தீர்க்க சுமங்கலியாக இருக்கும்போது சிவபெருமான் பார்வதிக்கு சொன்ன நோன்பு தான் அது. மகத நாட்டில் சாருமதி அப்படின்ற ஒரு பெண் தன் கணவன் கொண்டு வரக்கூடிய அரிசி வச்சு குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு நாள் அவங்களோட கனவில் மகாலட்சுமி தோன்றி அவங்கள இந்த மாதிரி ஆவணி மாதத்துக்கு முன்னாடி வர்ற பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமையில், ஆவணி மாதத்தில் பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமையில் நீ இந்த விரதத்தை இருந்த அப்படின்னாக்கா உனக்கு சகல சௌபாகியமும் கிடைக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணேன். மறுநாள் சாருமதி தன் கணவர்கிட்டையும் தன் இல்லத்து மக்கள்கிட்டையும் சொல்ல எல்லோரும் சேர்ந்து எடுத்த ஒரு நோன்பு தான் இது. காத்தால் ஏற்றி வீடெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வாழை இலையில் ஒரு சொம்பு வச்சு அதில் பச்சரிசி போட்டுட்டு சொம்பு வச்சு அதுக்குள்ளே எலுமிச்சப்பழமோ இல்லை பொற்காசுகளோ போட்டுட்டு, இல்லை காயின்ஸ் ஏதாவது போடலாம், ₹1 காயின் அது மாதிரி ஒரு தேங்காய் வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் பூசி அதுக்கு வந்து அழகாக முகம் வச்சு அதுக்கு மாயிலை தோரணெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி ஸ்வீட் ஏதாவது நல்ல இனிப்பு வகைகள் பழங்கள் அதெல்லாம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணி சரடு மாதிரி மஞ்சள் சரடு வச்சு அந்த சரடை எல்லாருக்கும் கொடுத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்தாக்கா கடவுளுடைய ஆயுசு நல்லபடியாக இருக்கும்னு சாருமதி இந்த நோன்பு எடுக்க அவங்க வீட்டுக்கு சாயங்காலம் வந்து அந்த சரடை வாங்கிக்கிட்டு ப்ளஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட கொடுத்த அந்த சுமங்கலி பெண்கள் கொடுப்பாங்க இல்லைங்களா தாம்பூலம், அதெல்லாம் வாங்கிட்டு போன பெண்கள் வீட்டில் போய் பார்த்தா அவ்வளோ ஐஸ்வர்யங்கள் இருந்து தான். அப்போ எல்லோரும் சொன்னாங்களா இந்த சாருமத்தியோட நோன்புடைய பலன் தான். ஆக நாம் இந்த நோன்பை இருக்கிறதுனால தீர்க்க சுமங்கலியாகவும் வீட்டில் சகல சௌபாகியங்களும் நல்லபடியாக இருக்கும். எதுவுமே பண்ண முடியல, எங்களால் நோன்பு இருக்க முடியல, காத்திலேருந்து விரதம் இருக்க முடியல அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லைனா கூட சாயங்காலம் வீட்டில் கண்டிப்பாக பிள்ளையார் ஃபோட்டோ கூட மகாலட்சுமி இருப்பாங்க. அந்த ஃபோட்டோக்கு ஒரு பூ வச்சு தீபாராதனை ஒரு கற்பூரம் காமிச்சு மனசார வேண்டிக்கிட்டிங்கனாலே அந்தமோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.